வெளிநாட்டில் எவ்வளோ கஷ்டம் பாருங்கோ. நம்ம ஊர்லலாம் நம்ம ட்ரிப்புக்கெல்லாம் போயிட்டு வந்தால் மறுநாள் நம்ம லீவ் எடுத்துக்குவோம். ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம் நம்ம வரத்தில்ல வேலைக்குன்ட்டு. ஆனால் இந்த ஊர்லலாம் நம்ம என்னத்தான் வேலை செஞ்சாலும் இவங்க ட்ரிப்புக்கு எதுனா இட்டுன்னு போனாங்கன்னா மறுநாள் திருப்பி ஏஞ்சி நம்ம மறுபடியும் வேலை தொடரும் அப்படின்ட்டு மறுபடியும் வேலை செய்யணுங்க. நம்ம எல்லா வேலைங்களும் செய்யணும். ஒன்று கூட மிஸ் பண்ணக்கூடாதுங்கோ. ஆக்சுவலாக இப்போ இங்கே பனிக்காலம் ரொம்ப கோல்டு. எங்களால் மறுநாள் ஏந்திரிக்கவே முடியல. உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது அவங்கக்கிட்ட. என்ன இருந்தாலும் வெளிநாட்டில் நம்மளுக்கு பணம் தான் ஜாஸ்தி கிடைக்குமே தவிர நிம்மதி கிடைக்காதுங்க. அதே நம்ம ஊரில் பணம் கம்மியாக கிடைச்சாலும் குடும்பத்தோடு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் இது யாருக்கும் தெரியறதில்லங்கோ. அவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க வெளிநாட்டில் சம்பாதிக்கிறாங்க, வெளிநாட்டில் ரீல்ஸ் பண்ணுறாங்கோ, வெளிநாட்டில் ஜாலியாக இருக்கிறாங்கன்னு எல்லாரும் நினைக்கிறாங்கோ. ஆனால் எங்களோட கஷ்டம் பாருங்க இங்கே. ஆனால் மேடம் அவங்கெல்லாம் இப்போ உள்ள ஆறாமல் ரெஸ்ட் எடுத்துக்கின்னு இருக்கிறாங்கோ. நாங்கள் வழக்கம் போல் எப்படி எந்திரிச்சு அதே வழக்கு போல் என்ன வேலை செய்யுமோ அதோட ஒரு மடங்கு எக்ஸ்ட்ரா எங்களுக்கு. ஏன்னா நம்ம ட்ரிப்புக்கு எடுத்துன்னு போயிட்டு வந்த பாத்திரங்க எல்லாமே வாஷ் பண்ணணும். அதெல்லாம் வாஷ் பண்ணணும். ப்ளஸ் அவங்க சிக்கன் எல்லாம் அங்கே வந்து ஃப்ரை பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரை வந்து பாத்திரத்தில் பண்ண மாட்டாங்க, க்ரில்லில் பண்ணுவாங்க. அந்த க்ரில் அந்த 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 க்ரில் டூல்ஸ் எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு பாருங்கள், அது ரொம்ப கஷ்டங்க இங்கே. ப்ளஸ் கிச்சன் ஒரு வழியாக ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு நான் காட்டுற கிச்சன் எப்படி இருக்குது பாருங்க. எனக்கு இன்றைக்கி ஏஞ்சி வேலையே செய்ய முடியல. அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு கூட முடியல. அது அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க சொல்கிறது ஒரே ஒரு வார்த்தை, ஒரு மாத்திரை போட்டுக்கோ சரியாயிடும். ரொம்ப கோல்டு இல்லை, நான் அதுக்கு தான் சொன்னேன் உனக்கு ஸ்வெட்டர் 2-3 போடுன்னு, கேட்குறியா நீ? பாப்பா ரொம்ப கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த ஹாலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமைக்கிறது எவ்வளோ வேலை பெண்டிங் இருக்குது. ஆனால் என்னை போலவே வெளிநாட்டில் கூட எல்லாருக்குமே கஷ்டம், எனக்குன்னு இல்லைங்கோ. வெளிநாட்டில் கஷ்டப்படுற எல்லா டிரைவருக்காகட்டும் இல்லை லேடிஸுங்காகட்டும் எல்லாருக்குமே இதே கஷ்டத்தான். இது வராண்டா க்ளீன் பண்ணுறது. நான் நினச்சேன், ஐயோ இன்றைக்கி ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம், வராண்டா விடுங்க நாளைக்கு பண்ணலான்னு. அதை கூட விடலங்கோ. ஐயோயோ வெளியே மண் இருக்கோ, நம்ம நேற்றெல்லாம் மண்ணில் தானே போயிட்டு வந்தோம், ஃபுல்லாக மண் இருக்கோ, ஃபுல்லாக எல்லாம் க்ளீனாக எடுத்து தொடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த வேலையும் எனக்கு எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. இந்த வீடியோ வெளிநாட்டில் இருக்கிறவங்க யாருன்னா இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்குன்னா ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க சேனலுக்கு. என் சோக கதையை கேளுங்க தாய்க்குலமே, என் விதி அப்போது தெரிந்திருந்தாலே கர்ப்பத்தை நான் கலந்திருப்பேனே. பட் நான் இந்த டைமில் வந்து எங்கள் அம்மாவை நினைக்குவாங்க. ஏன்னா எங்கள் அம்மா கூட வெளிநாட்டில் தான் இருந்தாங்க. அவங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்குவாங்க. அட்லீஸ்ட் இப்போனே எங்களுக்கு ஃபோன் இருக்குது, கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணோம். எங்கள் அம்மா அவங்களுக்கெல்லாம் போய் இந்த மாதிரி வசதி கூட இல்லை. அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குவாங்க. க்ளீனிங் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. அவுட் சைடு எல்லாம் பேஸ்மெண்ட் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ கிச்சனுக்கு போகணும். இது ஹாலு, இது 2வது ஹாலு. எங்கள் வீட்டில் 2 ஹால் இருக்கும். இந்த ஹாலை முடிச்சிட்டேன் நான். வந்துட்டோம் பாருடாப்பா கிச்சனுக்கு. ஐயோ கிச்சனுக்குள்ளே வர்றதுக்கே என்னால் பிடிக்கவே இல்லை, அந்த அளவுக்குள்ள இருக்குது பாருங்கள் எங்கள் கிச்சன். நேற்று எடுத்துன்னு போன டேபிளு, தென் பாத்திரம்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? என்னோடய பாத்திரம் தான் ரொம்ப சோர்ந்து போயிட்டுருக்குது. அங்கே பாருங்கள் எப்படி ஆகிட்டுக்குது எங்கள் பாத்திரம் எல்லாம். எல்லாம்
டேபிளெல்லாம் இப்போ தொடச்சின்னுக்குறோம். அவங்களுக்கு டேபிள் ஃபுல்லாக ஏன்னா நேற்று இந்த டெசர்ட்டுக்கு நாங்கள் எடுத்துன்னு போயிருந்தோம். ஸோ ஃபுல் மண் இருக்குதுன்னு அந்த டேபிளெல்லாம் துடைக்க சொன்னாங்க. அப்புறமா டேபிளை துடைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த டேபிளுக்கு போடுற அந்த கிளாத் தவிர வாஷ் பண்ண சொன்னாங்க. இதுவும் வாஷ் பண்ணி போட்டாச்சு. ரொம்ப கஷ்டப்பா வெளிநாடு லைஃப். தென் அதுக்குள்ளாக ஏன்னா முக்காடு போட்டுருக்குறேன்னு நினைக்காதீங்க. கோல்டு ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க இங்கே. சரின்ட்டு கோல்ட் ஆயிடுச்சுன்னு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற டைம் ஆயிடுச்சு. சரி மறுபடியும் பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணாங்க. யாரு கிச்சனெல்லாம் க்ளீனாக பெருக்கி தொடச்சி எடுத்தாயிடுச்சு. கிச்சனெல்லாம் ஃபுல் க்ளீன் பண்ணிவிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது சமைக்கணும். இதெல்லாம் ஆகிட்டு அப்புறம் ஒரு வாய்ஸு, ஜெனிஃபர் கபாப் பண்ணுமே அத்தை க்ளீன் பண்ணியான்ட்டு. ஐயோ கடவுளே நினச்சிக்கினேன். நெக்ஸ்ட் இப்போ அது க்ளீன் பண்ணுறதா பெரிய தலைவலிங்க. ஏன்னா அது ஃபுல்லாக கருகி அப்படியே ஸ்டீல் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த கபாப் கம்பியெல்லாம். அது தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளாக நெக்ஸ்ட்டு டெசர்ட்டுக்கே போகக்கூடாதுன்னு ஆகிடுங்க. பாத்திரம்லாம் ஃபுல் வாஷ் பண்ணி ஆயிடுச்சு. நம்ம ட்ரிப்புக்கு போகிறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோமோ மறுநாள் அவ்வளோவும் நம்ம லைஃபே போயிடுங்க. அந்த அளவுக்கு வேலை இருக்கும். இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாத்திரம் பார்த்தீங்களா. இதில் தான் அவங்க கோழியெல்லாம் சுடுவாங்க. இதை க்ளீனாக வாஷ் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க எதுனா நம்ம கரெக்டாக வாஷ் பண்ணி இருக்கிறோமா இல்லையான்னு. இல்லைன்னா திருப்பி வாஷ் பண்ணி சொல்லுவாங்க. வாஷ் பண்ணுறது இல்லாத அது ஒரு அவங்க சில டைமில் வந்து நம்ம வேலை சரியாக செய்யலைன்னா வெளிநாட்டில் மூஞ்சுங்க எப்படி எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்கோ தெரியுமாங்க. இது 2 விசிறத்துக்கு எங்களுக்கு இல்லைங்கோ, இங்கே ஃப்ரை பண்ணும்போது விசிறத்துக்கு இது. அப்புறம் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா அடுத்த வாரம் போகிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணோம் இப்போ.